பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பயங்கர ஃபயராக இருக்குது. உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கும் சரி, வெளியே இருக்க ஆடியன்ஸ்க்கும் சரி, அப்படியே வெறி ஏற்றுற மாதிரியாக இருக்குது அந்த ப்ரோமோ. இது பிக் பாஸ் வீடு இல்லை, தீ பிழம்பு அக்னி குழம்பு அப்படின்ற மாதிரி நெருப்புக்குழியை பேஸ் பண்ணி தான் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம ஜெயிக்கிறதுக்காக நம்ம விளையாடுறது ஒரு விதம், ஆனால் இன்னொருத்தரை தோக்கடிச்சு நம்ம ஜெயிக்கணுன்றது இன்னொரு விதம். ஸோ இதில் செகண்ட் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது அங்கே எல்லா கண்டஸ்டன்ஸோட ஃபோட்டோவும் இருக்கும். நம்ம இங்கே இருக்க 10 கண்டஸ்டன்ஸும் போய் யார் உள்ளே போகக்கூடாது, இந்த டிக்கெட் ஃபினாலையில் இந்த ரவுண்டில் யார் நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு அந்த டாங்கை அடிக்கணும். அடித்ததுக்கப்புறமா அவங்களோட அந்த ஃபோட்டோவை நெருப்புக்குழியில் வச்சு ஏறிக்கிறாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ முதல்ல போகிற முத்துக்குமரன், அதில் அவர் ராணுவ ஃபோட்டோவை எடுக்கிறாரு. ஸோ ராணுவோட டிக்கெட் ஃபினாலே ரவுண்ட் 2 கனவுகளை நெருப்பு வச்சு கொளுத்திட்டாரு. அண்ட் அடுத்ததும் அவர் தான் போறாரு. அடுத்த டைம் போகும்போது ராணுவ அதில் இருக்க மாட்டார், அவர் எலிமினேட் ஆயிட்டாரு. ஸோ மற்ற 9 பேர் இப்போ போறாங்க. அதுலயும் ஃபர்ஸ்டா நம்ம முத்துக்குமரன் தான் போறாரு. அதுக்கே ரயானுக்கு ஒரே எரிச்சலா இருக்கு. என்னடா இவன் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓடிடுறான்னு. பயங்கர ஃபயரா இருக்காரு முத்துக்குமரன். நம்ம நினைச்சதை விடவும் அவர் ஸ்ட்ராங். என்னதான் டிக்கெட் ஃபினாலே ராணுவ அடிப்பான், ரயான் அடிப்பான் அப்படின்னு சொன்னாலும் முத்து பயங்கர வெறியா இருக்காருன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த டாஸ்கை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் நீங்க விளையாடுறீங்க. ஆனால் இன்னொருத்தர் உங்களை விட நீங்க இவரை வந்து உங்களோட ஹெவி காம்படிஷனா நினைக்கிறீங்க அப்படின்னா அவரை எலிமினேட் பண்ற சக்தி உங்க கையில கொடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு முத்துக்குமரன் போட்டோவை வந்து இப்போ அருண் எடுக்கணும்னு நினைக்கிறது மட்டும் பெருசு இல்லை. அவர் எடுக்கணும்னாலும் அந்த ஃபாஸ்டா அவர் போய் முதல்ல ஃபர்ஸ்டா பிக் பண்ணி அங்க போய் அடிக்கணும். அப்புறம் தான் அது பண்ண முடியும். ஸோ இன்னொருத்த போட்டோவை நீ எடுக்கணும்னு நினைச்சாலும் நீ ஃபர்ஸ்டா போய் அந்த இடத்துல நிக்கணும்ன்ற அந்த கான்செப்டும் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு முத்து. ஏன்னா அவரோட அந்த ஃபாஸ்ட் மூவிங்னால அவருக்கு யாரெல்லாம் வந்து ஸ்ட்ராங் டஃப் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அவங்களெல்லாம் அவர் எலிமினேட் பண்ண முடியுது. ஸோ மனுஷன் செம்மையா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ மறுபடியும் இந்த 9 பேர் ஓடினதுல ஃபர்ஸ்டா ஓடி போய் எடுக்கிறாரு முத்து. யாரோட போட்டோ அப்படின்னா அருணோட போட்டோ எடுத்துட்டு அந்த பெல்ல அடிக்கும் போது அந்த ஒரு வெறித்தனத்தை பார்க்கணுமே. டே முத்து தம்பி நீயா இது, இந்த மாதிரி உன்னை பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட், வெறி, அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. எஸ், நல்லா இருந்தது பார்க்க. எஸ், இந்த மாதிரி ஃபயரா இருந்ததா நமக்கும் பார்க்க ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. அந்த மனுஷன் அந்த பெல்ல அடிக்கிற மொமெண்ட்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கேயா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ முத்துக்குமரன் வந்துட்டு அப்புறம் அருணோட போட்டோ எடுத்து வச்சுட்டு அருணை வந்து இந்த கேம்லேருந்து நான் வெளியேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அருணோட ஃபோட்டோவும் அதில் வச்சு எரிச்சிடுறாங்க. ஏன்னா ராணவ் அண்ட் அருண் நேற்றைய டாஸ்கில் லீடிங்கில் இருந்தாங்க. 2 பேரும் சரி பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க. ஸோ லீடிங்கில் இருக்க 2 பிளேயர்ஸை வந்து முதல்ல முத்துக்குமரன் முடிச்சது வேற லெவலில் இருந்தது. அவர் வந்து யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணி அடுத்தது பாயிண்ட் எடுக்க விடாமல் பண்ணார் இல்லையா, ஒரு பேலன்ஸ் பண்ணி வைக்கிறார் இல்லையா. சூப்பராக இருந்தது. முத்தோட மூவ் செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தது, நெருப்பாக இருந்தது முத்துன்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக இப்போ அருணும் வெளியேறிட்டார். ஸோ ராணவ் அருண் இதுக்கு மேலே விளையாட முடியாது. அடுத்தது மறுபடியும் 8 பேர் விளையாடுறாங்க. அண்ட் இதுல ஓடும்போது தான் ரயான் ரொம்ப வெறியா ஓடுறாரு. ஏன்னா அவன் மட்டுமே இப்போ ஒவ்வொருத்தர எலிமினேட் பண்ணிட்டு இருக்கானே, நம்மளும் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பயங்கர ஃபாஸ்டா தான் போனாரு. ஆனால் அந்த போல்குள்ள கால் உள்ள மாட்டிக்கிச்சு போல இருக்கு. அவர் அந்த கார்னர்ல அதை எடுக்க போறாரு ஒரு போட்டோவை. அப்போ அந்த போல்குள்ள அவரோட கால் சிக்கிருச்சு. ஸோ பயங்கரமா இடிச்சு வெளியே தெரிச்சு வந்து விழுகிறாரு. செம்ம அடி. ஆல்ரெடி நம்ம ரயான் ஒரு கிரை பேபி, சின்னதா அடிப்பட்டா கூட அங்க அடிபட்டுருச்சு, இங்க அடிபட்டுருச்சு, உங்களோட பிரேஸ்லெட் குத்திருச்சு, மோதிரம் குத்திருச்சு, நகம் குத்திருச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இப்போ செம்ம அடிபட்டிருக்கு காலில். ஸோ பெரிய இன்ஜுரியா என்னன்னு தெரியல, பட் ரொம்ப வலிக்குது அப்படின்றாரு. அந்த ராணவெலாம் அவன் தெரிச்சு வந்து விழுந்தான், நான் பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஸோ பயங்கர ஃபயராக இருக்க போகுது. எஸ், இந்த மாதிரி இருந்தால்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஃபோட்டோ ஒருத்தன் எடுத்துகிட்டு போய் இவன் வெளியேற்றணும் அப்படின்னு வச்சு அந்த ஃபயர் பண்ணும்போது மென்டலி நமக்குள்ள நம்ம என்னதான் நான் ரொம்ப ஸ்டேபிளான பர்சன், இது கேம்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லாலும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு குத்தும். ஐயோ இவன் நம்ம ஃபோட்டோ வந்து எரிச்சான் இல்லையா, நம்மளை வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு உள்ள இருந்து ஒரு வேகம் வரும் இல்லையா. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சிருக்காங்க போல இருக்கு. எஸ், நல்லா இருக்கு. ஸோ இப்படி கேம் விளையாடுறாங்க. ஸோ எப்படி எவ்வளோ அடிபட்டிருந்தாலும் ரயான் தான் இந்த கேம்ல 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறார் அப்படின்றது நம்ம காலையிலே பார்த்தோம். ஸோ ரயான் 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறார், சௌந்தர்யா 4 பாயிண்ட்ஸ் அப்படின்னாங்க. அந்த இந்த 2 நாட்கள் லீடர் போர்டில் லீடிங்ல இருக்கிறது விஷால் அப்படின்றாங்க. ஸோ பாபம் இன்னும் வேற என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.